ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்யூட் ஃபேமிலி vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. எல்லாருக்குமே பிடிச்ச வாயில் வைத்தவுடன் கரையக்கூடிய நெய் மைசூர் பாக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. 250 கிராம் கடலை மாவில் 400 மைசூர் பாக்கு கிடைக்கும். இது வந்து பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் அளவு கடலை மாவு, அதாவது 250 கிராம் இருக்கும். ஸோ அந்த கடலை மாவு நல்லா இப்போ நம்ம வறுத்தெடுக்கலாம். வறுத்தெடுக்கும் போது கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது. லைட்டாக வாசனை வந்தாலே போதும். அவ்வளோ வறுத்தாலே போதும். பாருங்கள், நல்லா வாசனை வர ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஜல்லடை வச்சு இப்போ நம்ம சளிச்சு எடுத்துடலாம். ஒரு ஜல்லடையில் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சோ இல்லை அவங்க கை வச்சனாலும் நல்லா அமுத்துனீங்கன்னா கீழே வந்து கடலை மாவு விழுந்துடும், கட்டிகளும் மேலே வந்து தங்கிடும். ஸோ இப்போ நம்ம கடலை மாவில் நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நாம் வந்து இன்றைக்கி மைசூர் பாக்கு பண்ணுறதுக்கு 1/2 கப்பு நெய்யும் 1/2 கப் எண்ணெயும் சேர்த்துருக்கோம். ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பாதி அளவு அந்த நம்ம ஜலிச்சு வச்சுருக்க கடலை மாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகளே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதி அளவு இப்போ நம்ம சேர்த்தும் போதும் மீதி வந்து நம்ம இந்த மைசூர் பாக்கு பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பண்ணணும். ஸோ இதே மாதிரி நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் 1 கப்பு சுகர், அதாவது 1 கப்பு கடலை மாவுக்கு 1 கப்பு சுகர் கரெக்டான இது. அதில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. சேர்த்துட்டு இது இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும், அதாவது சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கம்மிப்பதம் செக் பண்ணிடலாம். ஒரு கம்மிப்பதம் வர்றது வரைக்கும் நம்ம இதை வச்சுருக்கணும். பாருங்கள், ஒரு கம்மிப்பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கலந்து வச்சுருக்க கடலை மாவு நெய்லாம் இருக்குல்ல, ஸோ அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கடலை மாவு சேர்த்ததுனால கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த சீனியோட அந்த கடலை மாவு நல்லா மிக்ஸ் ஆனது, அதாவது வெந்ததும் இப்போ நம்ம இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல நெய், அது கொஞ்சம் கொஞ்சம், அதாவது ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்படி நுர வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நாங்கள் மிக்ஸ் பண்ணுற மாதிரியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சதும் சைட்லலாம் நல்லா ஒட்டாமல் வரும். பாருங்கள், இந்த நுரை அடித்து பாருங்கள், கீழே ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ ஒரு ட்ரேயில் நாங்கள் வந்து நெய் இல்லைனா எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து நெய் தடவி வச்சுருந்தோம். ஸோ அந்த ட்ரேயில் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த மைசூர் பாக்கு இதை சேர்த்துடலாம். கடலை மாவை சேர்த்துட்டு அது நல்லா சமப்படுத்திக்கிடலாம். சமப்படுத்திட்டு இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இப்போ நம்ம ஆற வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நாங்கள் ட்ரெயிலேருந்து எடுத்த உடனே இப்படி தாங்க இருந்துச்சு. இதை நாங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.